ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் பார்த்த மாதிரி இந்த மந்த்துக்கான மே மந்த்துக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். போன மந்த் வந்து ₹4 வந்து சேலஞ்ச் போட்டிருந்தேன். அதில் வந்து டீட்டெயிலாக நான் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லாதனால நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க டோட்டல் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி. டோட்டல் மிஸ்டேக் கிடையாது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் அப்கமிங்கில் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேவிங்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம பெரிய பெரிய அமௌண்ட் எடுத்து வச்சுலாம் பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லேயும் நம்மளால் இந்த மாதிரி சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ. இந்த வாட்டி வந்து நம்ம ₹5 மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ₹5 ஆட் பண்ணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ₹5ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். கண்டிப்பாக இது வந்து எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு சேவிங்ஸ் தான். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள், அதாவது இன்றைக்கி மே 1 இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ₹5 சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, 1வது நாள் ₹5, 2வது நாள் வந்து ₹10. இதே மாதிரி தான் நான் வந்து போன மெத்தட்லேயும் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா 5 5 10 ஓகே, அதுக்கு அடுத்த நாள் அந்த 5ல் சேர்த்தா 15 ஓகே. இப்படி தானே ஒரு 10 நாளைக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ₹275 வரும். உங்களுக்கு ₹5 ஆட் பண்ணி ₹275 வரும். அந்த மாதிரி தான் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அது ஃபஸ்ட் வீக்குக்கு 275னா செகண்ட் வீக்குக்கும் அதே தான், தேர்ட் வீக்குக்கும் அதே தான் வரும் உங்களுக்கு. பட் தேர்ட் வீக்குக்கு வந்து நீங்கள் 775 எழுதியிருக்கீங்க. அது எப்படி பாசிபிள் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் அது வந்து கிளியராக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து ₹5 எடுத்து வைக்கிறோம். ரெண்டாவது அதோட ஒரு ₹5 ஆட் பண்ணி ₹10 எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரினா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ₹10 கூட எக்ஸ்ட்ரா 5 சேர்த்து ₹15 எடுத்து வைக்கணும். ஸோ இந்த 15ஓட எக்ஸ்ட்ரா 5 ஆட் பண்ணி ₹20 எடுத்து வைக்கணும். 20ஓட ₹5 ஆட் பண்ணி ₹25 எடுத்து வைக்கணும். வெறும் ₹5 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த 15ஓட 5 சேர்த்து இந்த 4வது நாள் ₹20 நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ₹20ஓட ₹5 சேர்த்து 5வது நாள் ₹25 எடுத்து வைக்கணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 25ஓட இன்னொரு ₹5 சேர்த்து 6வது நாள் ₹30 எடுத்து வைக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி 5 5 ₹35, ₹40, ₹45, ₹50 ஒரு நாளைக்கு 10வது நாளோட முடிவில் நம்ம வந்து ₹50 எடுத்து வைக்கணும் சேவிங்ஸ். நம்ம சேவிங்ஸ்க்காக ₹50 எடுத்து வைக்கணும். ஸோ வெறும் ₹5 மட்டும் எடுத்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். இதுதான் வந்து மணி சேவிங் சேலஞ்சுன்னு சொல்கிறது. வெறும் நம்ம ₹5 போடுறது வந்து உண்டியலில் போடுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கிடையாது இது. நம்ம அந்த அமௌண்ட்டோட ₹5 சேர்த்து ₹25, 25ஓட 5 சேர்த்து 30. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கணும். என்னால் ஒரு நாளைக்கு ₹50 வரைக்கும் தான் சேர்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் 10 நாளைக்கும் இதே பிளானை யூஸ் பண்ணி சேர்க்கலாம். இல்லை என்னால் வந்து ₹50 மேலே ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் இது வந்து அடுத்த பிளான். இது அடுத்த 10 நாளைக்கு அது ₹55, ஒரு ₹5 சேர்த்து ₹60 ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும். ஸோ ₹65 ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும். ஸோ என்னால் ஒரு நாளைக்கு ₹100 வரைக்கும் எடுத்து வைக்க முடியும், காசு சேமிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த 10 நாளைக்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் ஒரு நாளைக்கு ₹100 வந்து சேவ் பண்ண முடியுன்றது பாசிபிள் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ₹50ன்றது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் எல்லாராலையும் ஒரு நாளைக்கு ₹50 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரே மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த முதல் 10 நாளைக்கு எப்படி எடுத்து வச்சிங்களோ இதே மெத்தடை அடுத்த 10 நாளைக்கும் சேம், அதே வந்து அடுத்த 10 நாளைக்கும் மொத்தமாக 30 நாளைக்கும் நீங்கள் இந்த ₹275 சேர்த்தா கூட ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். சேவிங்ஸே இல்லாமல் ஏதோ ஒரு இந்த அமௌண்ட்டாவது வரும் இல்லையா உங்களுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 275 வந்து 30 டேஸ்க்கும் ஃபாலோ பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 275 × 3 825 வரும் உங்களுக்கு. 825 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட்லேயே எடுத்து வச்சிங்கன்னா மாதத்துக்கு ₹825 சேர்த்துருப்போம். நான் வந்து எப்பயுமே இன்னொரு விஷயம் சொல்லுவேன். காயின் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சில்லறை வந்து எடுத்து வைப்போம். எல்லாருக்கிட்டேயும் கடைக்கு போகிறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம், ஒரு காய்கறி வாங்குகிறோன்னா அங்கே வந்து சேஞ்ச் கொடுப்பாங்க, சில்லறை கொடுப்பாங்க. ஸோ அந்த சில்லறையை நம்ம தனியாக கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஒரு பர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸோ இல்லை உண்டியல் இருந்தால் உண்டியல் அந்த மாதிரி போட்டு வைக்கணும். அதில் நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மந்த்லி ஆவரேஜ் அதில் ₹300 மேலே இருக்கணும் அந்த சில்லறை. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடணும். ₹300
ரூ. 300க்கு மேலே இருக்கணும் என்ன கேட்டால் அந்த காயின் மட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரூ. 2 ரூ. 5 ரூ. 10 எந்த காயின் கிடைக்குதோ அதை வந்து போட்டுக்கிட்டே வரணும். 300 அபோவாக இருக்கணும். அது வந்து ஒரு சேவிங்ஸாக நமக்கு தனியாக இருக்கணும். அது வந்து சில்லறை தானே நம்ம போட்டுக்கிட்டே வரோம் இல்லை போடாமல் விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இது எப்படி டெய்லியும் செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு தான் வருவோம். ஸோ அதில் வர சேஞ்சஸை அப்படியே அந்த பாக்ஸ்லேயோ பர்ஸ்லேயோ எதுலேயோ வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ நம்ம இதில் வந்து 275 இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோன்னா 275 நமக்கு வந்திருக்கும். 275 × 3 825 வந்து நம்ம சேர்த்துருப்போம். ஸோ இதில் இருந்து நம்ம இதில் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருது, ஒரு 1000 ருபீஸ் சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 175 நமக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. ஸோ 175 இந்த சில்லறை காசுலேருந்து நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த சில்லறையிலேருந்து 175 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1000 ருபீஸு பெர் மந்த் சேவ் பண்ணுறோம். இது வந்து நம்ம பெரிய அமௌண்ட்லாம் எடுத்து வச்சு டெய்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைலாம் கிடையாது. நம்ம அன்றாட வேலை எப்படி சாப்பிட்றோம் சமைக்கிறோம் அந்த மாதிரி வேலையோ அதுவும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இந்த 1000 ருபீஸை சேர்த்துடலாம். நான் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸ் தான் கொடுக்குறேன். ரொம்ப பெரிய பெரிய அமௌண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கணும், எல்லாரையும் கேட்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டு செய்யணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்னது நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ ஸோ நம்ம அதை செய்கிறோம். இந்த ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட 1000 ரூபா சேர்ந்துருச்சு. இப்போது இந்த மாதம் 1000 ரூபா சேர்த்துட்டோம் மே மந்த்னா இந்த 1000 ரூபா எடுத்து நம்ம அப்படியே அக்கௌண்ட்லேயோ இல்லை ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயோ இல்லை பசங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அதே மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ் அப்படின்னும் போது பெரிய பெரிய அமௌண்ட்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் 5 ரூபா 4 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா மேக்ஸிமம் 50 ரூபா வரைக்கும் தான் நான் வந்து சேவிங்ஸ் டிப்ஸில் கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அப்கமிங்கில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் இந்த சம்மர்க்கா 2 மந்த் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அதில் சொல்லுவாங்க. கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ, பாய்.